ஒரு வழக்கறிஞர் நிர்ணயிச்சதை விட கட்டணம் கூடுதலாக வாங்குறாரு. ஓரளவுக்கு கூட தான் பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எதார்த்தமாக நிலவரத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு வழக்கறிஞரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானிக்கும் போது உங்களுக்கு வந்து சட்டப்படியான கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது. தீர்மானிக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. நான் வழக்கறிஞரை மாற்றிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் மாற்றிக்கிட்டு போகலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடக்கும்போது நீங்கள் ஒரு வழக்கை கொடுக்கும்போது அவருடைய தோராயமாக என்ன கட்டணம் வருது அப்படின்றத முன்கூட்டியே வந்து அவரோட ஒரு பேசி வச்சுக்கணும். பேசி வச்சுட்டு அந்த முன்கூட்டி பேசக்கூடிய வந்து தோராய கட்டணம் தான். அது வந்து துல்லியமான கட்டணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. சில வழக்குகளில் வந்து இத்தனை கட்டணம், இத்தனை பகுதி, இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு நீங்கள் வந்து கட்டணமாக கொடுக்கணும், இல்லை இவ்வளோ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து வழக்கறிஞர் முன்கூட்டியே பேசிப்பாங்க. எல்லா வழக்குகளுக்கும் இது பொருந்தாது. பல வழக்குகளில் வந்து ஆரம்பிக்கும் போது அது ஒரு 6 மாதத்துலையோ அல்லது 1 வருஷத்துலையோ இல்லை 1.5 வருஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற வந்து தோரணையில் வந்து வழக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது எதிர்த்தரப்பினர் வந்து அந்த வழக்கை வந்து இழுத்தடிப்பு செய்வதற்கோ அல்லது வழக்கில் மேற்கொண்டு பல ஆவணங்களையும் வந்து சமர்ப்பித்து அந்த வழக்கை வந்து நீட்டிப்பு செய்வாங்க. அப்போ வழக்கறிஞர்கள் செலவெடுக்கக்கூடிய கால அவகாசம் எல்லாமே வந்து நீட்டிக்கிட்டே போகிறதுனால அந்த சேவைக்கேற்ப வந்து கட்டணங்கள் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். இதை வச்சுட்டு வழக்கறிஞருடைய கட்டணம் அதிகம் வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியாது, இல்லை பேசுகிறதோட கூட போயிடுச்சு அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது.